ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிருசி அறுசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, கடமைக்காக ஓடி ஓடி கடமையை முடித்த பின் தான் தெரிகிறது சந்தோஷத்தை தொலைத்த நாட்கள் தான் சொர்க்கம் என்று. டுடே நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். மில்க் கேக். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மில்க் கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துருக்கேன். பேக்கெட் பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட் நிறையா இருக்கும். 1 கப் சீனி, 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 4 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் இண்டக்ஷனில் தான் இன்றைக்கி உங்களுக்கு மில்க் கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ இண்டக்ஷன் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 லிட்டர் பால் 1 லிட்டர் பாலாக வத்துற வரையும் பாலை நல்லா கொதிக்க விடுங்க. இடையில இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பால் நல்லா பாதி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த ஓரங்களில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா வற்றுனதும் நான் வேறு கடாய்க்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் ஊற்றுனதும் இந்த மாதிரி தான் தெரிஞ்சு வரும். அதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதோட ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து கலந்து விட்டுட்டே இருங்க. பால் நல்லா சுண்டி வந்ததும் லாஸ்ட்டாக நம்ம வச்சுருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்டேஜாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அட்ட டயத்தில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியாக போயிடும், தெரிஞ்சு வந்த மாதிரி வந்துடும். நீங்கள் அதனால் இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சுகர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். அது வர நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த 4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அதை கலந்து விட்டுருங்க. எனக்கு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு இண்டக்ஷனில். இதில் 500 to 600 கிராம் ஸ்வீட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கலந்து விட்டு இப்போ இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் இந்த பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஸ்வீட்டை கொட்டிக்கலாம். சூடாக இருக்கும்போதே இதுக்கு நல்ல ஷேப் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஸ்பூனில் நெய் தடவிட்டு அதை நான் அப்படியே அதை வச்சு ஷேப் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் தாங்க ஏலக்காய் தூள் ஆட் பண்ணேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, சாரி. ஏலக்காய் தூள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். மினிமம் ஒரு 4 to 5 hours அது இது செட் ஆகணும். ஆனால் நான் 2.5 hours கட் பண்ணிட்டேன். என்னோடய ஹஸ்பண்டும் என் குழந்தைங்களும் எனக்கு வேணும்னு கேட்டதுனால கட் பண்ணிட்டேங்க. ஆல்ரெடி இதில் கொஞ்சம் எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இன்னும் கூட எனக்கு லைட்டாக செட் ஆகலை, இருந்தாலும் நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதிலிருந்து ஒரு பீஸ் நான் எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எடுத்து இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். வாவ், இதோட டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ரசிங்க, நீங்களும் சமைச்சு ருசிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.